ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நம்ம கெனடாவில் தாங்க இருக்கோம். ஸோ தூங்கி எந்திரிச்சு நம்ம வின்சரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் கம்ஃபர்டனில். அங்கேயே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் உண்டு. ஸோ அதனால் காலையில் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெளில தான் சுற்ற போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் முக்கியமாக உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, நம்ம ஷாப்பிங் போகிறது தாங்க காட்ட போகிறேன். ஸோ மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரிப். ஸோ போய் ஷாப்பிங் நிறையா பண்ண போகிறோம். அண்ட் ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பார்டர் க்ராஸ் பண்ணும்போது காய்கறி, பிளான்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தா கேட்பாங்க. ப்ரொவிஷன்லேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கிட்டு போக முடியும். ஈவன் பொருள் நம்ம வாங்கிட்டு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா காசு லிமிட் இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்குள்ளே தான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற லிமிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பாக பார்த்திங்கன்னா காஸ்கோக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒஹாயோவில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் கார்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கெலாம் தான் கடை 9 மணிக்கு ஓப்பனு, மற்ற எல்லாருக்கும் 10 மணிக்கு ஓப்பன் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. பட் இங்கேயும் அதே ரூல்ஸுன்னு நான் நினச்சேன். ஏன்னா நாங்கள் ஒரு 9:10 9:20 போல் வந்துட்டோம். பட் ஓப்பனில் இருக்காதோன்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 9 மணிக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே ஷாப்பிங் ஆரம்பித்தாச்சுங்க. நிறைய ஹாலோவின் அண்ட் கிறிஸ்மஸ் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். எனக்கு மெயினாக இங்கே பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, யூஎஸில் இந்த பொருள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், கெனடாவில் அதே சேம் பொருள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஒர்த்திட்டாக தோணுச்சு. ஏன்னா நம்ம யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாக ஃபீல் ஆச்சு. பட் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அப்படியே நாங்கள் சுற்றி கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். மார்னிங்கே ஃபர்ஸ்ட்டு இந்த கடைக்கு தான் வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அதனால் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஹாலோவின் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம். காஸ்டியூமு, அப்புறம் கொஞ்சம் கேண்டீஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே இந்த வாக் வாங்கினோங்க. ஸோ இது மேபி இப்போ வந்திருக்கலாம் யூஎஸில். நான் பார்த்தப்ப எனக்கு கிடைக்கல, இங்கே கிடச்சிச்சு. அதனால் இங்கே வாக் வாங்கினோம். அப்புறம் இந்த பாக்ஸு. ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னு வரல, வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணது ஓகே ஒய் நாட் ஃபஸ்ட்டு போய் சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் தண்ணியும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எங்களுக்கு தண்ணி, கொஞ்சம் ஸ்நாக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதை போய் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு ஏதாவது தேவையானது இருந்துச்சுன்னா அதுவும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இங்கே பாருங்களேன், பஞ்சு மிட்டாய் இந்த இதில் இருக்கிறது கேக் மாதிரி வச்சுருக்காங்க. பஞ்சு மிட்டாய் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்களேன், கீ எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு. 3 வெரைட்டி கீ வச்சுருக்காங்க. அண்ட் இது பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 3 லிட்டரா 3 கேஜி கீ வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் கோகோனட் கறி வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக நான் நவாஸ்கோஷியாவில் இது பார்ப்பேன், பட்டர் சிக்கன் வச்சுருப்பாங்க. அந்த சிக்கன் வீண்டலூ சம்வாட் அது வச்சுருப்பாங்க. பட் இங்கே கோகோனட் கறி வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சுங்க, ஆல்மோஸ்ட் 5.5 மாதம் கழித்து இந்த டிஷ்ஷை சாப்பிட்றோம். புடின் இது கெனடாவுக்கு வந்த அப்புறம் தான் எங்களுக்கு பரிச்சயமாச்சு. அதுக்கப்புறம் நோவாஸ்கோஷியாவில் இந்த மாதிரி காஸ்கோ போகும்போது சாப்பிட்டு ரொம்பவே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் கெனடா போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட டிஷ்னு பார்த்திங்கன்னா இது தான். ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது பக்கத்துலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். ஸோ லன்ச் அப்படியே ஒரு 11:30 போல் காஸ்கோலேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பி இன் பிட்வீன் ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். ஸோ அது மேபி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை தனியாக ஒரு வீடியோவாக நான் போட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த இடம். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அண்ட் அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அகெயின் வால்மார்ட் ஆன் தி வேல இருந்துச்சு. ஸோ வால்மார்ட்டில் ஒரு சின்ன ஸ்டாப் போட்டோம். ஏன்னா ஈஸ்வர் கெச்சப் சிப்ஸ் கேட்டார். லேஸில் கெச்சப் ஃப்ளேவரில் சிப்ஸ் விட்டுருப்பாங்க. அது யூஎஸில் இல்லை.
அது வந்து இங்கே கெனடாவில் தான் வந்து கிடைக்கும். அதனால் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே இங்கேயும் வந்து என்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா இப்போ ஹாலோவின் சீசனில், அதனால் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கடையை சுற்றி பார்த்துட்டு அவருக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டாப், கெனடா வந்துட்டு டிம் ஹார்ட்டன்ஸ் போலன்னா எப்படி? ஸோ டிம் ஹார்ட்டன்ஸ் வந்தாச்சுங்க. டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி வாங்கியாச்சு, டிம்பிட்ஸ் வாங்கியாச்சு. அண்ட் ரொம்ப வந்து சுற்றி ரொம்ப டயர்டாகிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மணி இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு மீல் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இந்த மீல். நானும் வந்து இது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஜஸ்டி சிக்கன் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே வந்து ரைஸும் இருக்கும், சிக்கன் இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு ஒரு ரேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தாங்க, பேகல் வித் க்ரீம் சீஸ். அதுவும் வந்து ஒன் ஆஃப் ஃபேவரட் டிஷ் எங்களுக்கு. என்னன்னு தெரிலங்க, கெனடா வந்து 3 வருஷத்தில் இது எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் பழகிட்டோம் போல இருக்குது. திருப்பி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாலர் ராமாவுக்கு வந்தோங்க. ஸோ டாலர் ராமா வந்து பார்த்திங்கன்னா 5 பிலோ இருக்க எல்லா ஐட்டமும் வந்து இதில் வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி செப்ரேட்டாக இந்த டாலர் ராமா வீடியோஸே நான் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்து யூஎஸில் டாலர் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் நினச்சேன் முன்னாடிலாம் அது வந்து $1 ஆர் $3 பிலோ ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சுங்க. $10 $20 வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு திருப்பி டாலர் ராமா வரும்போது எனக்கு இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக அஃபோர்டபுளாக வந்து தோணுச்சு. ஸோ நிறைய ஃபால் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க, இந்த ஃபால் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ முடிச்சாச்சா ஒன் டே கெனடாவில் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. சுற்றி பார்த்துட்டோம், நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் அதே பிரிட்ஜ் வழியாக யூஎஸ்குள்ளே என்டர் ஆக போகிறோம். பிரிட்ஜ் டு யூஎஸ்ஏ. ட்ரக்கு காரு. Cars, buses and RVs. Stop shop sale. Yeah, open 24 hours. Duty free shop பாத்தியா? இதான் கனடா நம்ம இது பண்ணது. உள்ள வந்த வழி. ஆமாம். இப்போ அப்படியே வெளில போகிறோம். நம்மளை யூஎஸில் செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பில்டிங்கு. இப்போ மறுபடியும் மதி பிரிட்ஜ் வழியாக அந்தாண்ட போகணும். ஏஷியா பெல்ட் போட்டிருக்கல? நைட்டில் பார்க்கும்போது தான் அந்த பேர்லாம் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு இல்லை? இப்போ பேர்லாம் தெரியல. பட் ஸ்கை வந்து பயங்கர அழகாக இருக்குது சன்செட் டைமில். இந்த பக்கம் பிரிட்ஜை பார்க்குறதா, இந்த பக்கம் சிட்டியை பார்க்குறதான்னு தெரில. இந்த பக்கமும் அழகாக இருக்குது. இவர் எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டி. In 600 meters, continue straight. Ambassador Bridge. Continue straight onto Ambassador Bridge. அங்கே கார் நிற்கிற இடத்துல நின்று தான் நேற்று டெட்ராய்ட் வியூ பார்த்தோம்ல. வின்சர்லேருந்து டெட்ராய்ட் வியூ பார்த்தோம். Welcome to the United States of America. வெல்கம் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். யா, நம்ம யூஎஸ்குள்ளே வந்துட்டோம் ஈஸ்வர். ஏ. In 600 meters, slide right. பக்கத்தில் போய் எடுக்காத. செம்ம கூட்டம். என்ன
கார்ஸ் இந்த Slight பக்கம் right. trucks அந்த பக்கம். ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ க்ராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிறோம். Continue for வந்தாச்சு யூஎஸ்குள்ளார. வெல்கம் டு யூஎஸ்ஏ. half a mile. Merge onto I-75 South. செம்மையாக இருக்குது ஸ்கை பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆரஞ்சு எல்லாம் கலந்து செம்மையாக In இருக்குது. 1,000 feet, merge onto I-96 அதாவது இந்த West. பக்கம் சன்செட் ஆகுது. என்னம்மா Fisher Service Drive. சன் சூப்பராக இருக்காப்புல. Continue on West. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரிப்பு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்டர் க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே க்ராஸ் பண்ணும்போது என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தாங்க, ஏதாவது வந்து காய்கறி இல்லை அரிசி முக்கியமாக வந்து கேட்டாங்க. ரைஸ் பேக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை. ஸோ அதெல்லாம் செக் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. முக்கியமாக ஆரஞ்சு எடுத்துகிட்டே வரக்கூடாதான். அதெல்லாம் வச்சுருந்தா ஃபைன் வந்து $500 அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் போடுவாங்க போல இருக்குது. ஸோ அதுவும் வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஷாப்பிங் வீடியோ அண்ட் ட்ராவல், ஒரு வீக்கெண்ட் கெனடாவை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் பல பிளேஸ் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அண்ட் வீட்டுக்கு வந்து ரியானியும் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.